ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேரோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ உங்களோட தாட்ஸையுமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்புக்கு, ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து, இது உங்களோட கார்டனா, உங்கள் வீட்டோட கார்டனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட் கார்டன் வச்சுக்கிற அளவுக்கு பணக்காரங்க கிடையாது. நாங்களே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து லேண்ட் வாங்கணும், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாத்தையுமே நீங்கள் பழைய வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்க்குங்க. ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்கும்போது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் வாங்கும்போது இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது. நாங்கள் 2021 தான் லேண்ட் வாங்கியிருந்தோம். இப்போ தான் நாங்கள் கட்டலான்னு முடிவு பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போன வருஷம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வில்லாஸ்லாம் வரும்ல, இண்டிவிஜுவல் வில்லாலாம், அது வந்து எங்கள் பிளாட்டோட பக்கத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால அதுக்கு பக்கத்தில், எங்கள் பிளாட்டோட பக்கத்துலேயே அந்த சவுறு இருக்கும்ல, காம்பவுண்ட் சவுறு, அதை ஒட்டின மாதிரியே வந்து பெரிய பார்க் வந்துச்சுங்க. எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது செம்ம ஷாக்கு. என்னடா இது, நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்கா? ஏன்னா நமக்கு எப்பவுமே ஆசையாக இருக்கும்ல, ஒரு காத்தோட்டமாக க்ரீனரியாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பால்கனியில் நின்னா கூட நமக்கு தெரியணும், வியூ நல்லா இருக்கணும், சில்லுன்னு காற்று வரணும், அதுதானே நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு வீட்டில் இருக்கும் போது. அதனால எங்களுக்கே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டடாக பக்கத்தில் வந்து பார்க் வந்துடுச்சுங்க. ஒரு சவுத் சைடில் தான் வந்திருக்கு பார்க்கு. அந்த பார்க் வந்ததுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, செம்மையாக வென்டிலேஷன் இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. நமக்கு வடக்கு பக்கம், அதான் நம்ம வாசக்கால் இருக்கோம்ல, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒட்டின மாதிரியே வேறு பிளாட் இருக்கிறதுனால அங்கே வீடு வந்துட்டா எங்களுக்கு சுத்தமாக காற்று வசதி வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்குன்றதுனால ஃபுல்லாக மரங்க, சூப்பராக இருக்குது, செம்மையான பார்க். அந்த பார்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கு, முன்னாடியிலேருந்து பின்னாடி வரையுமே கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த வில்லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 வில்லா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல, பட் அதெல்லாம் வர்றதுனால அங்கேருந்து பெரிய பார்க்காக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் மோஸ்ட்லி வந்து சவுத் சைட்லேயே ஜன்னல் வர மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜன்னல் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் நமக்கு காற்று வரணும், நேச்சுரலான காற்று வரணும் அப்படின்றதுக்காகவும், நமக்கு வீட்டில் இருந்து வெளியே பார்க்கும் போதும் சன்லைட்லாம் வரணும் அப்படின்றதுக்காகவும் ஃபுல்லாகவே விண்டோஸ் எல்லாமே எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, அந்த பக்கம், அந்த பார்க் பக்கம் வர மாதிரியே பார்த்து பிளான் பண்ணியிருக்கோம். மரம்லாம் இப்போ குட்டியாக இருக்குது, மேபி போக போக அது வந்து எல்லாமே பெருசாகிடுச்சுன்னா நமக்கு நல்லாவே காற்று வசதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க அந்த பார்க்கு. நம்ம வீட்டில் இருந்து எந்த ரூமில் நீங்கள் போனாலுமே, எந்த சைடு போனாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் சைடு போகும்போது ஃபுல்லாகவே அந்த பார்க்கோட வியூ தான் தெரியுது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு லேண்டு வாங்கும் போது பக்கத்தில் என்ன இருக்குது அந்த மாதிரி வச்சு தான் நம்ம லேண்டோட வேல்யூவே வந்து அதிகமாகும். ஆனால் நாங்கள் வாங்கும் போது இங்கே பார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா பக்கத்து லேண்டில் இருந்ததுனால எல்லாமே வீடு தான் வரும், நம்ம வாசல் மட்டும்தான் கொஞ்சம் ரோடு பார்த்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் பார்க் வந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. இதனால என்னன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, நம்ம லைட்டே போட தேவையில்ல பகல் டைமில், அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஜன்னல்லாம் வச்சு நம்ம இன்னும் இப்போ தான் கட்டிகிட்ருக்கோம். ஜன்னல்லாம் வச்சு வந்தோடனே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோவில் வந்து போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி விண்டோ வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எதனா சஜஷன் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, கிச்சன் சைடில் ஒரு பால்கனி, நம்மளோட யூஸ் அண்ட் த்ரோலாம் வந்து வச்சுக்கிற மாதிரி, அந்த அப்புறம் டஸ்ட்பின் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிற மாதிரி கிச்சன் சைடில் இந்த பார்க் பார்த்த மாதிரி ஒட்டி ஒரு பால்கனி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே போனோன்னா ஒரு ரூம்லேருந்து வெளியே வரும்போது அதுக்கான பால்கனியும் அங்கே வந்து வச்சுருக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் சேஃப்டின்றது வந்து தான் இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒட்டின மாதிரியே பார்க் இருக்கா, நம்மளோட அந்த காம்பவுண்ட் ஒட்டியே பார்க் இருக்குது. அப்படி இருக்கும்போது சேஃப்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியல. க்ரில் போடலாமா, வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தெரியல. நமக்கு காஸ்ட் எப்படி ஆகும் அப்படின்றதும் தெரியல. பட் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதனா இருக்குது, நீங்கள் க்ரில் போட்டிருக்கீங்க,
வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து நான் நிறைய வீடு பற்றி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்